தமிழ்நாட்டின் கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் திறந்தவெளி கலாச்சார விழாவான சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா சென்னையின் பல்வேறு இடங்களில் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கிராமிய திருவிழாக்கள் கலை மற்றும் கலைஞர்களுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கத்தில் தமிழக அரசின் தமிழ் மையம், சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகியவை இணைந்து சென்னை சங்கமம் விழாவை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டுக்கான விழாவை கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் கிராமிய கலைஞர்களுக்கான ஒரு நாள் ஊதியத்தை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் அவர் உத்தரவிட்டார். சென்னையில் 18 இடங்களில் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இவ்விழாவில் இந்த ஆண்டு மொத்தம் 1500 கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் 75 கலைக்குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு கலை வடிவங்களை நிகழ்த்தி வருகின்றனர். சென்னை சங்கமம் நிகழ்ச்சியின் மூலம் தங்களின் வாழ்வாதாரத்துக்கு வழி கிடைத்திருப்பதாக கிராமிய கலைஞர்கள் தெரிவித்தனர். கலைக்குழு வந்து நான் 3வது வருஷம் எங்கள் வீட்டில் பண்ணுறேன். கூட வந்து கூட என்னுடைய பிரதேச நம்பரு தான். ஒவ்வொரு ஊர்லேயும் மொத்தமாக அந்த ஜிம்பலா மேலே கடை இப்போ கிடையாது. ஏன்னா அழிஞ்சிக்கிட்டே வரும். அதனால் மொத்தமாக எந்த ஊர்லேயும் கலைஞர்கள் நிறையா கிடையாது. ஊருக்கு 4 பேர் 3 பேர் ஒரு ஆள் இந்த லெவலில் உருவாகிட்டு இருக்காங்க. இன்னும் வாரிசெல்லாம் கிடையாது. நேற்று எழும்பூரில் முக்கிய நிகழ்வாக தெருக்கூத்து நடைபெற்றது. கொளத்தூரில் பம்பை ஆட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், கே நகரில் பறை இசையும், ஜாஃபர்கான் பேட்டையில் கரிகால் சோழனின் நாடகமும், கிண்டியில் கிராமிய பாட்டு, ஜிக்காட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், கீழ்ப்பாக்கத்தில் கோத்தர் நடனமும், பெசன்ட் நகரில் பம்பை இசை மற்றும் இறை நடனமும், திருவான்மியூரில் தேவராட்டமும், கோயம்பேட்டில் பன்முகப் பறையும் நடைபெற்றன. நம் மண்ணின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை இளம் தலைமுறையினர் கண்டு களிக்க சென்னை சங்கமம் நிகழ்ச்சி உதவியாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இது உங்களோட முதல் முறையா சென்னை சங்கமம் வந்து இங்க நிகழ்ச்சியை பார்க்கறது? ஆமா மேடம், இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இது ஆக்சுவலா ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் டீப் சவுத்ல இருந்து வரேன். சோ இதெல்லாம் வந்து எனக்கு அங்க பார்த்ததோட ரெசம்பிளன்ஸ் மாதிரியே இருக்கு இங்க பாக்குறது. யாருமே ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாரும் சமமா உட்காந்து பாக்குறதே ரொம்ப சிறப்பா கருதுறேன் நான். நம்ம ஊர் திருவிழாவான இந்த சென்னை சங்கமம் கலாச்சார நிகழ்வு இன்றோடு நிறைவு பெறுகிறது. பொதிகை தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் குழுவுடன் வாசுகி லட்சுமணன்.